லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? அடுத்த பகுதி. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தையின் மகிமையை நாங்கள் அறிய புரிய கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே 3 விதமான காரியங்களை பற்றி வேதத்தில் ஆண்டவர் உவமையாய் சொன்னதை நாம் பார்க்க முடியும். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதில் ஒன்று காணாமல் போயிற்று. 10 வெள்ளி பணத்தில் ஒன்று காணாமல் போயிற்று. 2 குமாரரில் ஒருவன் காணாமல் போயிட்டான் என்று ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த 3 சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த வசனமானது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்து அவைகளிலே ஒன்று காணாமல் போய்விட்டது என்பது மெய்ப்பனுக்கு அறிய தெரிய வரும்போது அவன் தேடி அலைந்து அதை கண்டுபிடித்து தன்னுடைய தோளிலே போட்டு, தான் மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டில் இருக்கிற மற்றவர்களையும் அயலகத்தாரையும் அவன் சந்தோஷப்படும்படி, அவனுடைய சந்தோஷத்தை பார்க்கும்படி செயல்படுகிறதாக ஆண்டவர் சொல்லிட்டு, இதனுடைய கருபொருள் என்ன சொன்னார் என்று சொன்னால், அப்படி மனம் திரும்பாமல் போகிற 99 பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியினால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று இந்த உவமையின் பொருளை ஆண்டவர் இவ்வண்ணமாக சொல்லி முடிக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் என்னுடைய மனதில் எழும்பின சில கேள்விகள், அதையே இன்றைக்கு செய்தியாக உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். இந்த காணாமல் போன இந்த ஒரு ஆடு என்று ஆண்டவர் சொன்னாரு. இந்த காணாமல் போன இந்த ஒரு ஆடு, ஏற்கனவே இந்த ஆடு ஒரு மந்தைக்குள்ள இருந்த ஒரு ஆடு. ஏற்கனவே இந்த ஆடு எங்க இருந்துச்சு? இவ்வளவுதான சத்தம்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கல்ல. எங்க இருந்தது? 100 ஆடுகள், அதாவது 99 ஆடுகளோடு தான் அந்த மந்தைக்குள்ளத்தான் இந்த ஆடு என்ன செய்தது? இருந்தது. காணாமல் போன இந்த ஆடு ஏற்கனவே ஒரு மந்தைக்குள் இருந்தது. நல்ல ஒரு தொழுவத்திற்குள்ள இருந்தது. நல்ல ஒரு தொழுவத்திற்குள்ள இருந்தது. நல்ல ஐக்கியத்திற்குள்ள இருந்தது. ஒரு அன்புக்குள்ள இருந்தது. இந்த ஆடு ஏற்கனவே ஒரு ஒற்றுமைக்குள்ள இருந்த ஆடாகத்தான் நான் இந்த ஆட்டை பார்க்கிறேன். இந்த ஆடு ஒருவேளை இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம். ஆனா இந்த ஆட்டினுடைய ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஒரு மந்தைக்குள்ளதான் இருந்தது.
நல்ல ஒரு தொழுவத்திற்குள்ளதான் இருந்தது, நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ள அன்புக்குள்ளதான் இருந்தது, ஒரு மனதுருக்கம் உள்ளது, மனதுள்ளதா இருந்தது, ஒரு மனதுள்ளதா இருந்தது, ஒரு ஒற்றுமைக்குள்ள இருந்தது. ஆனா இப்போ இப்படிப்பட்ட இந்த ஆடுகளில் ஒன்றுதான் 99 ஆட்டையும் விட்டு அது என்ன செய்கிறதுனா பிரிந்து, ஐக்கியத்தை விட்டு, அன்பை விட்டு, தொழுவத்தை விட்டு, மந்தையை விட்டு பிரிந்து, இப்ப அது என்னன்னா பிரிந்து போனது. முதல்ல அதோடைய வேலை என்னது? பிரிந்து போயிடுச்சு. பிரிந்து போய் கொஞ்ச காலத்துல இப்ப அது என்னவாயிற்று? காணாமல் போன ஆடாக மாற்றப்படுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஆட்டை குறித்து யோசிக்கிற வேளையில சபை என்று சொல்வது ஒரு தொழுவம். சபை என்று சொல்வது என்னது? ஒரு தொழுவம். இந்த தொழுவம் ஆகிய சபையில நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மந்தைகளாகத்தான் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். மந்தைகளா இருக்கிறோம். ஒரு மனமாய், ஜெபம் என்றால் ஒரு மனம், ஊழியம் என்றால் ஒரு மனம், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஒரு மனம், இப்படி அன்பின் ஐக்கியத்துல, அன்பில ஆதி திருச்சபை குறித்து வேதம் சொல்லும். அவர்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜபத்திலும் ஒரு மனதிலும் ஒற்றுமையா எப்படி இருந்தாங்க? தரித்து இருந்தார்கள். ஒரு சபைக்குள்ள, சபையினுடைய கோட்பாட்டுக்குள்ள, சபையினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, சபையினுடைய ஒரு ஒழுங்குக்குள்ள, மந்தைக்குள்ள இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் பார்க்கிறது. ஆனா இப்படி இருந்த இந்த ஆடுதான் இப்ப அந்த ஆட்டை குறித்து நாம் பார்க்கிற வேளையில 99 மந்தைக்குள்ளதான் இருக்கிறது, 99 ஐக்கியத்துல தான் இருக்கிறது. ஆனா ஒன்று மாத்திரம்தான் இப்ப என்ன ஆயிற்று? பிரிந்து. எடுத்தோடனே அது என்ன செய்ய முடியாது? காணாம போக முடியாது. மந்தையிலிருந்து திடீர்னு காணாம போக முடியாது. அந்த தொழுவத்திலிருந்து, மந்தையிலிருந்து அது அது என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் தூரம், முதல்ல ஒரு அடி தூரம், அடுத்து ஒரு 2 அடி தூரம், அடுத்து ஒரு 10 அடி தூரம், கொஞ்சம் பிரிந்து அடி போகும். திரும்பி என்ன செய்யும்? மந்தைக்குள்ள ஓடி வந்துடும். கொஞ்சம் திரும்பி அப்படி பிரிந்து திரும்பி ஓடி வரும். இப்படியே கொஞ்சம் காலங்கள் இருந்து இப்ப பாத்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற மந்தையை விட்டு இப்ப தூரமா இது என்ன செய்ச்சு? பிரிந்து போச்சு. பிரிந்து போக போக கடைசியில பாத்தீங்கன்னா காணாமல் போய்விட்டது. இப்போ எங்க அந்த ஒரு ஆடு அப்படின்னு தேடுனா அது கண்டுபிடிக்க கூட முடியாத ஒரு நிலையில சபையை விட்டு, மந்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு காணாமல் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்டு ஒரு 3-4 குறிப்புகளை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். 100 இருந்து 1 பிரிந்து போக என்ன காரணம்? 100 இருந்து 1 பிரிந்து போக என்ன காரணம்? அருமையான கர்த்தருடையவர்களே, சபையின் மந்தைக்குள்ள இருக்கிறன்னா ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்போடு கூட இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய மெய்ப்பன், பிரதான மெய்ப்பனாக, பெரிய மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். நாம் அவருடைய மந்தைகளாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். சபை என்று சொன்னாலே அது கர்த்தருடையது. சபை என்று சொன்னாலே யாருடையது? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற யாருக்குமே சபையின் மேல என்ன இல்லை? உரிமை இல்லவே இல்லை. நமக்கு யாருக்கும் சபை மேல என்ன இல்லை? என் ஆண்டவர் சொல்லுகிறா, என் சபையை கட்டுவேன், என்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து. அப்போ ஜெப வீடு என்று சொன்னா யாருடையது? என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்க்க வந்த இடத்துல அந்த ஆலயம் கல்லர் குகையாய் மாறி இருக்கிறத கண்ட உடனே ஆண்டவர் சொன்னா, என் பிதாவின் வீடு. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க ஒட்டு மொத்தமா நீங்க சேர்த்து வாசிப்பீர்களானா, சபை என்று வந்தாலே ஆண்டவர் சொல்லுகிறா, அது எந்த மனிதனுடைய உடையதும் அல்ல, அது என்னுடையது. அப்போ இந்த சபையில, சபை அவருடையது. இந்த சபையில என்ன
வேலை செய்வதற்காக இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இதே சபையில வேலை செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சபையில் அவருடைய வேலைகளைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். சந்தோஷம் அவர்களிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு மந்தைக்குள்ள இருக்கிற நாம் கவனமுடையவர்களாய் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மந்தையில இருந்த ஒரு ஆடு, இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருந்த ஒரு ஆடு 99 விட்டு பிரிந்து போக என்ன காரணம், பிரிந்து போக என்ன காரணம் என்று சொல்லி வேதத்தில் காணும் பொழுது ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் ஆகிய லோத்தை பார்த்து சொல்லுகிறான், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஒருவேளை நீ போக வேண்டும் என்று இருந்தால் என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். தேசம் பறந்து விரிந்து இருக்கிறது. நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ வலது பக்கம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அந்த பிரிந்தார்கள் என்கிற அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சகோதரனாகிய லோத்துக்கும் அவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள உண்டான ஒரு சண்டை, ஒரு பிரிவின, ஒரு வாக்குவாதத்தினால ஆபிரகாமுடைய காதுகளிலே வந்த உடனே இந்த ஆபிரகாம் சொல்லுகிறான் தன் சகோதரனை பார்த்து, தேசம் எல்லாம் நமக்கு முன்பாக திரளாய் பறந்து விரிந்திருக்கிறது. அடிக்கடி மெய்ப்பர்களுக்குள்ளாக உண்டாகிற சண்டை நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. எனவே நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த லோத்து என்ன செய்தான்? கண்களை ஏறெடுத்து பார்த்தான். யோர்தானுக்கு கிழக்கு எப்படி இருந்ததா? நீர் வளம் பொருந்து பச்சை பசுமையா இருக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய மந்தைகள் எல்லாம் மெய்ப்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு இப்படி ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனது யார் தெரியுமா? சொல்லுங்க, யாரு? ஆபிரகாம் பிரிந்து போகல. ஆபிரகாம் அங்கே தான் இருக்கிறான். பிரிந்து போனது யாரு? லோத்து பிரிந்து போனான். எனக்கு இந்த இடத்துல நான் யோசித்த போது, இவன் பிரிந்து சர்வசாதாரணமாக இந்த வார்த்தை சொன்ன உடனே மறுப்பு எதுவுமே தெரிவிக்காம, எந்த ஒரு மாறுத்தரம் ஒன்றும் பேசாம, உடனே அவன் பசுமையான ஒரு பட்டணத்தை பார்த்துட்டு தன்னுடைய மந்தைகளை மேய்ப்பனை அழைத்துக் கொண்டு இவனமாய் விட்டு பிரிந்து போகிறானே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய, அவன் பிரிந்து போனான் என்றா அவன் பிரிந்து போக காரணமா இருக்கிறது எதுன்னா, அவன் ஒரு உண்மை சத்தியத்தை அவன் மறந்தபடியினால, உண்மையான ஒரு சத்தியத்தை அவன் என்ன செய்துட்டான்? லோத்து மறந்ததுனால பிரிந்து போனான். நீங்க கேட்கலாம், என்ன உண்மையான சத்தியம்? எந்த சத்தியத்தை மறந்து பிரிந்து போனா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்லுவேன், ஆபிரகாம் யார்? இந்த ஆபிரகாம் யார் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய தரிசனத்தை கண்ட ஒரு மனுஷன். சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினுடைய தரிசனத்தை இவன் கண்ட ஒரு மனுஷன். இரண்டாவதாக தேவனுடைய சத்தத்தை இவனுடைய சொந்த காதுகளால கேட்ட ஒரு மனுஷன். மூன்றாவது வாக்கு தத்தங்களை பெற்ற ஒரு மனுஷன். நாலாவது உடனே கீழ்ப்படிந்த
கிடைக்கப்பெற்ற வார்த்தைகளுக்கு உடனே கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன். ஐந்தாவது, தேவனை விசுவாசித்த ஒரு மனுஷன். ஆறாவது, அவன் போன இடமெல்லாம் தன்னோடு பேசின, தனக்கு தரிசனமான தெய்வத்திற்கு அவன் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தின ஒரு மனுஷன். ஒட்டு மொத்தத்தில் சொன்னா அவன் தேவனுக்கு ஒரு சிநேகிதனாகவும் காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை சம்பவத்தையும் இத்தனை ஆவிக்குரிய அனுபவத்தை ஒட்டு மொத்தமாக்கி சொல்லணும்னா, இவன் ஆவிக்குரிய தரத்தில, ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு உன்னத அனுபவம் உடைய ஒரு மனிதனாக, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்கிற ஒரு மனிதனாக ஆபிரகாம் வெளிப்படுத்தப்படுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப லோத்து யாரு? லோத்து யாரு? இவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டதும் இல்லை, தேவனுடைய சத்தத்தை ஒரு நாள் காதுல கேட்டது இல்லை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை இவன் பெற்றதும் இல்லை, ஒரு நாளும் இவன் கீழ்ப்படிந்ததும் இல்லை, இவன் ஒரு நாளும் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதித்தவனும் அல்ல. ஆனா ஒண்ணு மாத்திரம் அவனுக்கு தெரியும், என் சகோதரனுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார், பேசினார், தரிசனமானார், வாக்கு கொடுத்தார் என்று அவன் புறப்படும் போது அவனோடு கூட இவனை என்ன செய்துட்டான்? புறப்பட்டு வந்துட்டான். இப்ப கர்த்தர் என்ன செய்தாருன்னா, தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிற, தேவனை அறிந்து நடக்கிற ஒரு மனிதனோடு கூட இருந்ததுனால இவனையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப லோத்தருடைய ஆசீர்வாதம் யாரால கிடைச்சதுன்னா, ஆபிரகாம் ஆளத்தான். எப்படி? லாபானுடைய வீட்டில் லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தா? ஆசீர்வதித்தா. நீ வரும்போது எனக்கு இருந்தது கொஞ்சம், ஆனா இப்போ திரளாய் மாறினா உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்பின் நிமித்தம் தான் தேசம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாமின் நிமித்தம் தான் இங்க லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்ப யோசித்து பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றதும், ஏன்னா அவன் ஒருவனா இருந்ததை லோத்து பார்த்தா, பெருமையா இருந்ததை லோத்து பார்த்தா, தேவ தரிசனத்தையும் தேவ சத்தத்தையும் கேட்டு அவன் வாழ்க்கை மாறிந்த கூட இருந்த லோத்து பார்த்தா, தேவனை ஆராதிக்கிறத பார்த்தா, எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆபிரகாம் முன்னேறி போகிறத பார்த்தா. இப்ப அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வேளையில இவன் அவனோட ஒட்டி கொண்டு இருக்கிறானேன்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார், அவனை பழுக பண்ணினார், அவனை சீமானாய் கர்த்தர் மாற்றினார். அருமையான கர்த்தருடையவர்களே, இவன் நிமித்தமாக லோத்து ஆசீர்வதிக்கப்படுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் சத்தியத்தின்படி, சத்தியத்தை அறிந்ததின்படி, சத்தியத்திற்காய் வாழ்ந்ததின்படி கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனா இவனோ அவனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இப்ப ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. இவங்களுக்குள்ள வரல, மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வந்துடுச்சு. இப்ப ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லுகிறான், இப்படி கேள்விப்படுகிற அப்படின்னு சொல்லி சூழ்நிலைய சொல்லிட்டு, ஏன் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்திருக்கணும்? உண்மை சத்தியத்தை அறிந்து, உண்மை சத்தியத்தை பெற்று, உண்மை தெய்வத்தை ஆராதித்து வாழுகிற இவனை, ஆபிரகாம் சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே என்று அந்த சத்தியபரனாகிய ஆண்டவரை அவன் விசுவாசித்து இவனை விட்டு பிரிந்து போவதற்கு அவனுக்குள்ள என்ன வந்திருக்க கூடாது? மனமே வந்திருக்க கூடாது. சொல்லி இருக்கலாம், என்னுடைய மந்த மேய்ப்பர்களை நான் சற்று அடக்கி வைக்கிறேன், இல்ல அவர்கள் பேச விடாதபடி நான் வைக்கிறேன், ஏதாவது ஒண்ணு சொல்லி. ஆனா இந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் உடனே பிரிந்து போனான் என்கிற அந்த பதம் எதை காட்டுகிறதுனா, அருமையான கர்த்தருடையவர்களே, ஆபிரகாமை கண்டான், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கண்டான், ஆபிரகாமுடைய தேவனை கண்டான். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்மை. இந்த உண்மையான சத்தியத்தை கண்ட அவனுடைய கண்கள் இப்பொழுது இந்த சத்தியத்தை எல்லாம் மறந்தவனாக இப்பொழுது அவனை விட்டு என்ன செய்கிறான்? பிரிந்து போகிறான். சபைகளையும் பாருங்க, இதே நிலைமை தான். ஒரு காலத்துல தேவன் யார் அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க நல்லவர். ஒரு காலத்துல தேவன் யார் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க அவர் அன்புள்ளவர்.
அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் விடுதலை ஆக்குகிறவர், பேசுகிறவர் அப்படின்னு உடனே கேட்கிற கேள்விக்கெல்லாம் உற்சாகமான பதில உண்டாகும். ஏன்னா அவங்க சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் இருக்கிறபடினால. அதே ஆட்களை, அதே நபரை ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்காது? எந்த ஒரு உறவாடுதலும் இருக்கவே இருக்காது. இப்ப சொல்லுவாங்க, தன்னுடைய கைபலம், நான் சம்பாதித்தேன், என்னுடைய திறமை, என்னால. அருமையான கர்த்தருடையவர்களே, இது அவருடைய வாழ்க்கையில சிந்தையில உண்டாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தளர இடர ஆரம்பித்து முடிவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இப்ப காணாமலேயே, பட்டணம் அழிந்து காணாமலேயே போகிற ஒரு நிலைக்குள்ளாய் போனதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், மந்தைக்குள்ள இருக்கிற நாம் எப்போதும் கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நாம் அறிந்த சத்தியத்துல நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், என்னிடத்துல இல்ல, இன்னொரு சகோதரனிடத்துல அம்மாவுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் யாருக்குங்க? தீர்க்க தரிசனம் யாருக்கு? பக்தி இல்லாதவனுக்கும். யாருக்கு தீர்க்க தரிசனம்? பக்தி இல்லாதவனுக்கு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி, அவர் ரட்சிக்கப்பட்டதே எதனாலன்னா சொல்லுங்க பார்க்கலாம், அதே அம்மாவுடைய தீர்க்க தரிசனத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டார். நல்ல விசுவாசியா இருந்தார், சபையில நல்ல விசுவாச ஓட்டத்தில் ஓடினார். ஆனா நாலா பக்கத்தில் இருந்து வந்த நட்புகள், நாலா பக்கத்தில் இருந்து வந்த ஐக்கியங்கள் பலவிதமான சூழ்நிலையில பேசி கடைசியில எந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு, எந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு, எந்த தேவனுடைய வார்த்தையினால் விடுதலையாக்கப்பட்டு, சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டாரோ, இப்போ குறை சொல்லுகிறவரா அவரை என்ன செய்துட்டா மாறி சபைக்குள்ளேயே இருப்பார். குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆனா எங்க தான் இருப்பாரு? சொல்லுங்க பார்க்கல, சபைக்குள்ளேயே இருப்பார். அருமையான கர்த்தருடையவர்களே, நாள் ஆனது, கடைசியில் பிரிந்து போனார். அதன் பின்பு அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் கேள்விப்படும் பொழுது, நேரடியாய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இருந்த நிலையில இருந்து தள்ளப்பட்டு ஒன்றுமில்லாமல். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் சத்தியத்தை, உண்மை சத்தியத்தை ஒரு நாள் நாம் மறந்து போகவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லோத்து தன்னுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் மூலம் அறிந்த சத்தியத்தை எல்லாம் மறந்துட்டு ஆபிரகாமுடைய தேவனையும் ஆபிரகாமையும் விட்டுட்டு தூரமாய் பிரிந்து போனான். நான் சொல்லுவேன், ஏது நம்முடைய வாழ்வில் வந்தாலும் சத்தியமாகிய நம்முடைய ஆண்டவரை நாம் தள்ளி ஒரு நாளும் பிரிந்து ஓடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப பிரிந்து போக காரணம் என்ன? பிரிந்து போக காரணம் என்ன? 100 இருந்த இந்த ஆடு பிரிந்து போக காரணம் என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை சத்தியத்தை யார் ஒரு மனுஷன் மறக்கிறானோ, உண்மை சத்தியத்தை யார் ஒரு மனுஷன் நினையாதபடி இருக்கிறானோ, அவன் நிச்சயம் என்ன செய்வான்? சொல்லுங்க பார்க்கலாம், பிரிந்து போகிறான். இரண்டாவதாக பிரிந்து போக காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, வேதம் அழகாய் சொல்லுது. கலகம் பண்ணி என்ன ஆயிட்டாங்களா? பிரிந்து போயிருக்கிறார்கள். தாவீதுடைய காலங்களிலே யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். சாலமோனுடைய நாட்களில் இருந்தவன் எகிப்துல ஓடி போய்
தஞ்சம் புகுந்துட்டான். சாலமோன் மரித்த உடனே அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் இப்பொழுது ராஜாவாய் வருகிறான். யார் பதவியில? சாலமோனுடைய பதவியில வருகிறான். ராஜாவாய் வந்த உடனே சில தேசத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் மக்கள் எல்லாம் சாலமோனின் நாட்களில் ஓடின யெரொபெயாமை அழைத்தாங்க. வந்தான். அவனை தன் பக்கத்தில் நிறுத்தி கொண்டு இளம் ராஜாவாய் வந்த இந்த சாலமோனுடைய குமாரன் இடத்துல போயிட்டு எல்லாரும் ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. கோரிக்கை என்னன்னா, நம்முடைய அப்பா ராஜாவாகிய சாலமோன் அநேக பாரமான காரியங்களை எல்லாம் எங்க மேல வைத்துட்டார். நீர் அதை எங்களுக்கு லகுவாய் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை ராஜாவிடத்துல வைக்கிறாங்க. இளம் ராஜாவிடத்துல இவன் என்ன பண்ணனா அப்படின்னா, ஒரு 3 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அந்த 3 நாள்ல மக்கள் எல்லாம் இப்படி கேட்கறாங்க, என்ன செய்யலாம்? உடனே பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ ஒரு நாள் சேவகன் ஆகி நீ என்ன பண்ணு, நீ அவங்க சொல்றதுக்கு ஏற்று கொண்டு நீ செயல்படு. அதன் பின்பு அவர்கள் உனக்கு என்றென்றும் உன்னை சேவிக்கிறவர்களா இருப்பாங்கன்னு பெரியவர்கள் எல்லாம் அனுபவம் உடையவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டவன் அடுத்த பக்கத்துல போயிட்டு தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர் இடத்துல போயிட்டு இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு 2வது ஒரு ஆலோசனை. இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்க பிரச்சனையே உருவாகுது அப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க, இங்க என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, இப்படின்னு ஒரே பிரச்சனைக்கு 3 இடம் 4 இடத்துல அவங்க வந்து ஆலோசனை கேட்கும் போது பாத்தீங்கன்னா கடைசியில் அவங்க கிடைத்த ஆலோசனையும் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, அவங்க வாழ்க்கையும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். 2 பேருடைய ஆலோசனை கேட்டான், ஒரு முடிவு எடுத்தான். முதியோருடைய ஆலோசனை எல்லாம் தள்ளிட்டு இந்த வாலிபருடைய ஆலோசனையின்படி செய்வதற்கு அவன் கடினமாய் நடத்துவேன் என்பதை தேசத்தில் அமலில் கொண்டு வந்தான். ஜனங்கள் எல்லாம் பிரிந்து போயிட்டான். இப்ப வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. இப்போ அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு, தாவீதின் வம்சம் சாலமோனுடைய வம்சத்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். பிரிவு எதனால வருது? ஏன் பிரிந்து போச்சு அப்படின்னா, சும்மா பிரிந்து போகாது. 100 ஆடோடு கூட இருந்து கொண்டே இருக்கிற ஆடு திடீர்னு பிரிந்து போகாது. ஏன் பிரிந்து போச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுது கலகம் பண்ணி அது என்ன செய்ததான் பிரிந்து போயிட்டு. சொல்லுங்க, கலகம் பண்ணி. இன்றைக்கும் பாருங்க, மந்தைக்குள்ள எல்லாரும் இருக்கலாம், ஆனா பிரிந்து போகிறவர்களை ஆண்டவர் அடையாளப்படுத்தி தெளிவா காண்பிப்பார். ஒருவேளை பிரிந்து போனவங்க சொல்லலாம், பாஸ்டர் ஜெபிக்கல, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரல, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு காரணங்கள் பல சொல்லலாம். அவங்க பிரிந்து போனதுக்குரிய காரியங்களை நியாயப்படுத்தி பேசலாம். ஆனா மந்தைக்குள்ள இருந்த ஆடு பிரிந்து போக காரணம் என்ன? வேதம் சொல்லுது, எங்க ஒரு மனுஷன் ஒரு ஐக்கியத்தில் இருக்க, எங்க ஒரு கலகத்தை உண்டாக்குகிறானோ, கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் கடைசியில் என்ன செய்வான்? சொல்லுங்க, இது நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுங்க. கலகம் பண்ணி பிரிந்து போனாங்க. சரி, கலகம் பண்ணிட்டாவது இருக்கலாம்ல, கலகம் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? இருக்கலாம்ல. நான் சொல்லுவேன், இந்த கலகம் பண்ணுகிற ஆட்களை கர்த்தர் சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டா? இருக்க விடவே மாட்டா. எழுதி வைங்க, கலகம் பண்ணுகிற ஆட்களை சபைக்குள்ள இருக்க அனுமதிக்கவே மாட்டா. அருமையான கர்த்தருடைய பிரிந்து போக காரணம் என்ன? கலகம் பண்ணி. நீங்கள் எடுத்து வாசிங்க 106 சங்கீதம் 7 வசனம் வாசிங்க. 106:7 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய அதிசயங்களை, எத்தனை அதிசயத்தை எகிப்திலே எங்கள் பிதாக்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் செய்து, பெண்களை உண்டாக்கி அற்புதங்களை செய்து, அக்கினியில அதிசயங்களை செய்து, தண்ணீரை ரத்தமாய் மாற்றி அதிசயங்களை செய்து,
காரிருளை உண்டாக்கி அதிசயங்களை செய்து வனாந்தரத்துல நடந்து வருகிற அது எத்தனை அதிசயத்தை செய்தீர். இப்ப என்ன சொல்றான், எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, இந்த கலகம் பண்ணுகிறவங்க ஏன் கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் தேவனுடைய அதிசயங்களை மறந்துட்டாங்க. சொல்லுங்க, கலகம் பண்ணுகிறவர்களுக்குள்ள தேவனுடைய அதிசயங்கள் என்ன செய்தாங்க, மறந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி, இல்லம்மா அதே வசனத்தை வாசிங்கம்மா. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலோ. பாருங்க, அதிசயத்தை அவங்க எப்ப ஒரு மனுஷன் தேவன் தன்னுடைய வாழ்வில செய்த அதிசயத்தை அற்புதத்தை உணர முடியாமல் மாறுகிறானோ, அவனுடைய உள்ளம் கலகத்தை உண்டாக்குகிற உள்ளமாக, கலகப்படுத்துகிற குணாதிசயம் உடையவனாக மாறுகிறது. அடுத்த பகுதி, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமல். தேவனுடைய கிருபைகளுடைய திரட்சி. எத்தனை கிருபை ஒண்ணாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகுது? நீங்களே கணக்கு சொல்லுங்க. 10 வருஷம், 15 வருஷம் இல்லையா? சரி, ஒரு வருஷத்திற்கு எத்தனை நாள்? 365 நாட்கள். சொல்லுங்க, ஒரு வருஷத்திற்கு 365. சரி, 10 வருஷத்துக்கு 3000. நீங்க சொல்றத நான் சொல்றேன், அப்புறம் பாஸ்டர் கணக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. 3006 600 650 3650. 10 வருஷத்துக்கு 3600. சரி, நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுதுன்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த 10 வருஷமும் ஒவ்வொரு நாளும் 3650 கிருபைய, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுத்து 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 தான் அவர் உங்களை நடத்தி இருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை அவங்க என்ன செய்யல. ஒரு மனுஷன் யாரு கலகம் பண்ணுவான் அப்படின்னா 2 தான். முதல்ல தேவன் செய்த அதிசயம் அற்புதம் நன்மையை முதல்ல என்ன செய்வான், அவன் உணரவே மாட்டான். அவனுக்கு உணர்கிற இருதயம் எங்க இருந்து பெற்ற, எப்படி இருந்த என்கிற உணர்வு இருக்காது. 2வது, அத்தனை வருஷம் தாங்கின அந்த கிருபை, கூட பிறந்தவங்க தாய் தகப்பன் கூட இருந்து நடத்திருக்க மாட்டான். ஆனா தேவன் கிருபையை கொடுத்து அவர்களை நடத்தியிருப்பார். அந்த கிருபைகளுடைய திரட்சியை என்ன செய்ய மாட்டாங்களா, நினைக்கவே மாட்டாங்க. இந்த 2ஐயும் அவங்க வாழ்க்கையில மறக்கிற நேரம் தான் என்ன உண்டாகுதுன்னா, அவங்க தான் யாரா மாறிடுறாங்க, கலகம் பண்ணுகிறவர்களாய் மாறி விடுகிறாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, வேதத்துல கலகம் பண்ணுகிறவர்களை ஒரு சில காலங்கள் வரைக்கும் தேவன் வைத்திருந்து பொறுமையாய் பார்ப்பா, மனம் திரும்புகிறார்களா. ஆனா ஒரு காலம் கட்டம் வந்ததுன்னா பூமியிலேயே இராதபடி கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார், வேரோடு பிடுங்கி எறிகிறார். எரேமியா தீர்க்க தரிசன வசனம் அதிகாரம் 28 16 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். 17 அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். நல்ல கவனிங்க, அவன் யார் தெரியுமா? இந்த அனனியா யாருன்னா, எரேமியா வாழ்ந்த காலங்களில் இவனும் வாழ்ந்தவன். எப்படி எரேமியா தீர்க்க தரிசனம் எப்படி ராஜாக்களுக்கு, தேசத்திற்கு, தன்னை சுற்றி வருகிற இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறானோ, கர்த்தர் அப்படி வைத்திருந்தார் அவனை. இவன் தேவனிடத்துல வார்த்தையை கேட்டு, தேவனால் நடத்தப்பட்டு, தேவனுடைய ஆலோசனை பெற்று, தேவனுடைய மக்கள் இஸ்ரவேலுக்கு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். ராஜாக்களுக்கு போய் சொல்லுவான். இவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். இந்த அனனியா என்கிற ஒரு மனுஷன் யாரு தெரியுமா? அவனை கர்த்தர் அழைக்கவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனா இவன் என்ன செய்வான்னா, இப்போ எரேமியா போய் கடினமாய் தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் சொல்றத பேசுனா, இவன் அடுத்து போய் நிற்பான். கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் உங்களை என்ன செய்வா, ஆசீர்வதிப்பா. இப்ப மக்களுக்கு என்ன ஆயிற்று?
எரேமியா என்னப்பா அப்படி சொன்னா, அனனியா என்னப்பா இப்படி பேசுகிறான் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு குழப்பம், கலகம் உண்டாகுது. அருமையான கர்த்தருடையவர்களே, இப்ப வேதம் சொல்லுது, இப்படியே எரேமியா நாட்களில அனனியா போகிற இடமெல்லாம் கலகம் பண்ணி தேவன் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி 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 இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக கலகத்தை ஏற்படுத்தினா. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் செத்தான். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், பொய்யான தீர்க்கனாக, பொய்யான வார்த்தைகளை பேசுகிறவனாக, கலகம் பண்ணுகிறவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்போ ஏன் பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னா சொல்லுங்க, கலகம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்வாங்க? பிரிந்து போன. 99 இருக்க ஒண்ணு மாத்திரம் ஏன் போச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணிட்டு இருந்தது? கலகம் பண்ணிட்டு இருந்தது. கலகம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாம அது என்ன செய்து பிரிந்து போச்சு. சரி, மூன்றாவது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. பிரிந்து போக என்ன காரணம்? ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேமா. இந்த தேமா யாருன்னா, ஒரு காலத்துல தேவனை அறிந்து தேவனுடைய ஊழியர்கள் ஆலோசனை பெற்று தேவனுடைய ஊழியர்களோடு கூட இணைந்து கொண்டு ஊழியத்தில் இருந்தவன். அதாவது இன்னொரு விதத்தில் சொன்ன பயனுள்ளவனா இருந்தவன், உதவிக்காரனா இருந்தவன், எங்க போனாலும் உதவியா இருந்து ஊழியத்தில் நின்றவன். ஆனா ஒரு காலகட்டம் வந்தபோது பவுல் சொல்லுகிறார், இப்ப வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க, பிரிந்து பிரிந்து அப்படிங்கிற வார்த்தையை முக்கியப்படுத்துகிற. ஏன் தேமா பிரிஞ்சு போனா அப்படின்னா, ஊழியக்காரன் நல்லவன் இல்லை என்பதற்காக அல்ல, ஊழியக்காரனை திட்டான் என்பதற்காக பிரிந்து போகல, ஊழியம் செய்கிற எனக்கு ஊழியம் கொடுக்கல, என்னை கண்டு கொள்ளல, இதெல்லாம் காரணப்படுத்தல. அவன் பிரிந்து போனதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் மேல என்னை வைத்துட்டான். சொல்லுங்க, உலகத்தின் மேல அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஆசை. இன்றைக்கும் பாருங்க, சபையானது விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலங்களிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் உலக காரியங்களை நிறைவேற்றணும், உலக மக்களை போல வாழணும், உலக மக்களை போல நாம உடுத்தணும், உலக மக்களை போல மாறணும், அப்படி என்கிற உலகத்தை அனுபவிக்கணும் என்கிற எண்ணம் ஒரு விசுவாசிகளுடைய மனதுக்குள்ள வந்துட்டுன்னா, முதலாவது ஆராதனை அசட்டை பண்ணுவாங்க, ஜபங்களை அசட்டை பண்ணுவாங்க, ஐக்கியத்தை அசட்டை பண்ணுவாங்க. 4 மாதத்துல 4 ஆராதனை நடக்குதுன்னா 4ல் 1 அசட்டை பண்ணுவாங்க, அடுத்த 2 அசட்டை பண்ணுவாங்க. இப்படியே அவர்களுடைய நிலைகள் இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க எதன் மேலையோ என்ன வச்சிட்டாங்க? ஆசைய வச்சிட்டாங்க. உலகத்தின் மேல ஆசைய வச்சிட்டாங்க. இந்த உலகத்தின் மேல ஆசைய வச்ச உடனே இப்ப ஊழியம் அவனுக்கு பெருசா தெரியல, அவனுடைய வாழ்க்கையில அவனை நடத்துகிற ஊழியர்கள் பெரிதா தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா உடனே அவனை விட்டு என்ன செய்தானா? பிரிந்து போனான். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து முடிச்ச உடனே பிசாசு வந்து அவரிடத்துல காண்பித்த 3 சோதனைகளில் ஒன்று மத்தேயு 4:8 எடுத்து வாசிப்பீர்களானால், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உயர்ந்த மலையின் மேல இயேசுவை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எதை காமிச்சானா? சொல்லுங்க, எதை காமிச்சான்? உலகத்தினுடைய ராஜ்ய, உலகத்தினுடைய மகிமையை காண்பிக்கிறான். காண்பித்து, நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தா இதெல்லாம் உனக்கு என்ன செய்வேன்? கொடுத்துடுவேன் அப்படின்னு. அப்போ சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று, உலகத்தை சில நேரங்களில் கொண்டு வந்து காண்பித்து அவர்களை சபையில இருக்கிற, மந்தையில இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிறவர்களை என்ன செய்கிறதுனா பிரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேமா
உலகத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நாலாவதாக பிரிந்து போகிறதற்கு என்ன காரணமாய் இருக்கிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நல்ல கவனிங்க, யோவான் சொல்லுகிறார் அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்துட்டாங்க? பிரிந்து போனார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம கூடத்தான் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஆராதனையில நம்ம கூட இருந்தவங்க தான், ஊழியத்துல நம்ம கூட இருந்தவங்க தான், தேவனுடைய பந்தியில நம்ம கூட இருந்தவங்க தான். ஆனா இப்ப என்ன செய்துட்டாங்கன்னா, நம்மை விட்டு பிரிந்து போயிட்டார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. ஒருவேளை இந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளாக நம்மில் ஒருவராய் இருக்கிறவர்களாய் இருந்திருப்பார்கள். ஆனால் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர் நம்முடையவர்களாய் இருந்தார்களானால், நம்முடையவர்களாய் ஒருவேளை இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நல்ல அழகா சொல்றா. அவங்க என்ன செய்திருப்பாங்க? நம்மோடு சொல்லுங்க, நம்மோடு நிலைச்சிருப்பாங்க. நம்முடையவர்களா இருந்தா நம்ம கூட நிலைச்சிருக்கணும். அவங்க நிலைத்திராமல் பிரிந்து போனாங்க. எதுல இருந்து அவங்க நிலைத்திருக்கல அப்படின்னா 17ஆம் வசனத்தை வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதைத்தான் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஏன் அவர்கள் நிலைத்திருக்க முடியாமல் போனாங்க? தேவ சித்தத்துல நிலைத்திருக்கணுமே. ஏன் தேவ சித்தத்துல நிலைத்து நிற்க முடியும்? நம்மில் அவர்கள் நிலைத்து நிற்க முடியாமல் போக காரணம் என்ன அப்படின்னா, தேவ சித்தம் செய்ய விரும்பாதபடியினால பிரிந்து போக காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் தேவ சித்தத்தை மதிச்சவங்க, தேவ சித்தம் என்ன என்கிறத காண ஆர்வமா இருந்தவங்க, தேவ சித்தம் செய்தவர்கள். ஆனா இப்போ அவங்களுக்கு தேவ சித்தம் செய்ய என்ன இல்ல, இடையில செய்ய விருப்பம் இல்ல. தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லாமையினால இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்தாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிப்பானா, என்னுடைய சித்தம் செய்தவர்களே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? பிரவேசிப்பார்களே. அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ தேவ சித்தம் செய்யாதபடியினால, தேவ சித்தம் செய்யாத ஒரு மனுஷன் சபையில என்னால நிலைத்திருக்க முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தேவ சித்தம் என்னன்னு சிலருக்கு இன்னும் கூட அறிய முடியாமல் இருக்கிறவர்கள் உண்டு. தேவ சித்தம் அறிந்தாலும் அதை செய்ய முடியாமல் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சபைக்கு வரலாம், கூட்டங்களில் உட்காரலாம், ஒரு பரவசம் அடையலாம், போகலாம். ஆனா தேவ சித்தம் அறியாம, தேவ சித்தம் செய்யாம இருக்கிறவங்க ஒரு கால அளவில், சோதனை காலங்களில் அவர்கள் நிலைத்து நிற்க முடியாமல் என்ன செய்வாங்க? பிரிந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யூதா 19ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 19ஆம் வசனம். யூதா 19. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். இப்ப நமக்கு கேள்வி வரும், யார் இவர்கள்? இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப யார் இவர்கள்? 16ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும். போதும். இவங்க யாரு? சொல்லுங்க, யாரு? சத்தமா சொல்லுங்க. முறுமுறுக்கிறவர்கள். அவங்க ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லைன்னா உடனே முறுமுறுப்பாங்க. தண்ணி இருந்து அந்த தண்ணி கசக்குதுன்னா உடனே முறுமுறுப்பாங்க. தங்களுக்கு இறைச்சி இல்லைன்னா உடனே முறுமுறுப்பாங்க. யோசித்து பாருங்க, இந்த முறுமுறுப்பு என்பது தேவன் அருவருக்கிற ஒன்று, தேவன் விரும்பாத ஒன்று. இந்த முறுமுறுப்பு எதனால வருதுனால, கர்த்தர் செய்ததை மறந்துட்டு எதிர்பார்ப்புகளை மாத்திரம் எதிர்பார்த்து இருக்கிறபடினால தான் முறுமுறுப்பு. இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்.
அருமையான கர்த்தருடையவர்கள், இதுவரைக்கும் எகிப்துல இருந்து நடத்தின வரைக்கும் எவ்வளவு அற்புதம் இருக்கும். அதுக்கு ஒரு நாள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தது கிடையாது. அதற்காக ஒரு நாளும் பலிபீடம் கட்டி தேவனை மகிமைப்படுத்தினது கிடையாது. ஆனா எது வாழ்க்கையில இல்லையோ, எந்த தேவை சந்திக்கப்படலையோ, ஆமா கோயிலுக்கு போய் என்ன, ஆராதனைக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லி உடனே மன அளவில் வெளியே சொல்லாம மனதுக்குள்ளேயே உடனே என்ன வந்துடுது, இந்த முறுமுறுப்பு அதிகமா வர 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 கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழ்க்கை அவங்க பிரிந்து போகிற அந்த வரிசையில, அந்த மந்தை விட்டு பிரிந்து போகிறவர்கள் அடையாளம், தனிப்பட்ட அடையாளம் உடையவர்களாய் மாற்றப்படுகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய முறுமுறுப்புகளை எல்லாம் ஓய பண்ணணும், ஒழித்து போடணும். சபைக்குள்ள இருந்து கொண்டே முறுமுறுப்பு, எந்தெந்த காரியங்களை நினைத்து முறுமுறுப்பு, நான் தாழ்மையா சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு நாளிலே நாம் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு மிக மூல காரணமாக இருக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக உண்மையின் சத்தியத்தை மறந்தபடியினாலே லோத் என்ன செய்தா, பிரிந்து போனார். இரண்டாவது கலகம் பண்ணினபடியினால என்ன செய்தாங்க, பிரிந்து போயிட்டான். கலகம் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் காணாம போயிடுவான். மூன்றாவது உலகத்தின் மேல் ஆசை வைத்ததுனால என்ன செய்தாங்க, ஊழியத்துல சபையில காணோம், ஆராதனையில காணோம், பிரிந்து போனாங்க. தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லாதபடியினால சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க பிரிந்து போனாங்க. கடைசியில முறுமுறுப்பு உள்ள ஜீவியம் செய்தபடியால் என்ன செய்தாங்க, பிரிந்து போனாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நாம் பிரிந்து போடுகிற அந்த ஒரு ஆடு அல்ல, நாம் மந்தைக்குள் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு ஆடாய் நாம் இருந்து கர்த்தருடைய வருகை நாளில நாம் தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 4ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கும் பொழுது நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு போதும். நல்ல கவனிங்க. 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனா, மந்தையில இருக்கிற அந்த ஆடு திடீர்னு காணாம போக வாய்ப்பே கிடையாது. 100 ஆடோடு கூட போன ஆடுதான் அந்த ஒன்று. இப்ப எங்கன்னா கொஞ்ச நேரம் பிரிந்து தூரமா போகும், திரும்ப வரும். கெட்ட குமாரனை போல பிரிந்து போயிடும். இப்படியே கொஞ்ச நாள். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த 5 காரியங்கள் நம்முடைய நினைவில் எழுதப்பட வேண்டியவைகள். லோத்து பிரிந்தான் என்றால் காரணம், ஆபிரகாமுக்கு தரிசனமான தெய்வத்தையும் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் பெற்றது தெய்வத்தால, தெய்வத்தின் சத்தியத்தினால, கீழ்ப்படிந்ததுனால, அதன்படி நடந்ததுனால, அப்படி என்கிற அந்த உண்மை சத்தியத்தை அவன் மறந்துட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான், நானும் தானே, எனக்கும் தானே ஆடு மந்த இருக்கு, எனக்கும் தானே மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, எதனால வந்துச்சு, எப்படி அது உனக்கு கிடைத்தது அப்படின்னு அதை கொஞ்சம் ஆழமா நினைச்சா அவன் உள்ளம் சொல்லும், தரிசனம் பெற்ற, சத்தியத்தின்படி வாழுகிற, சத்தியத்திற்கு நடுங்குகிற, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற இந்த ஆபிரகாமின் நிமித்தம் தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் இருக்கிற நிலையை விட்டு பிரித்துவிடும். 1, உண்மையான சத்தியத்தை மறக்கும் பொழுது. இந்த உலகத்தில் 2 விதமான சத்தியம் இருக்கு, 2 வித உபதேசங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு துருபதேசங்கள், கள்ள போதனைகள், கள்ள சுவிசேஷங்கள் எல்லாம் இன்றைக்கு வருது. உண்மை சத்தியம் இன்னொரு பக்கத்தில் இருக்கு.
நீ இந்த உண்மை சத்தியத்தை நீ மறந்துட்டு உன் வாழ்க்கையில இன்னொரு சத்தியத்தை நீ மனதில் நினைச்சா அது உன்னை பிரித்து விடும். கலகம் பண்ணுகிறது குறித்து வேதம் சொல்லும். அது பில்லி சூனிய பாவத்திற்கு சமமான ஒன்று. அருமையான கற்றுடையவர்களை ஏன் பிரிந்து போனாங்கன்னா, கலகம் பண்ணி, குடும்பங்களுக்கு விரோதமாய் கழகம், ஊழியத்துக்கு விரோதமாய் கழகம். இன்னைக்கு இந்த ஆவியினால பீடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் எல்லா சபைகளிலும் இருக்கு. இந்த கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆவி கொஞ்ச காலம்தான் சபையில இருக்கும். திடீர் என்று பார்த்தா அது இல்லாம போயிடும். அது மாதிரி எத்தனையோ மனிதர்களை ஊழிய அனுபவங்களிலே பார்த்திருக்கிறோம். ஏன் பிரிந்து போனாங்க? ஏன் பிரியணும்ன்ற எண்ணம் வந்துச்சு? உலகத்தின் மேல் ஆசை வந்ததுனால செய்த ஊழியர்களோடு இந்த ஐக்கியம், கர்த்தர் எல்லாவற்றையும் மறந்துட்டு பிரிந்து போயிட்டார். ஏன் பிரிந்து போனது? தேவ சித்தம் செய்ய விரும்பாதபடியால். ஏன் பிரிந்து போனது? முறுமுறுப்பு உள்ள ஜீவியம் செய்தபடியால் அவங்க முறுமுறுத்து பிரிந்து போயிட்டான். இப்போ நாம் தொழுவத்தின் ஆடுகளாய், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய், அவருடைய மந்தையின் ஆடுகளாய், அவருடைய சத்தத்தை கேட்கும் ஆடுகளாய், அவருடைய சித்தம் செய்கிற ஆடுகளாக நாம் ஒரு தொழுவத்தில், கர்த்தர் நம்மை வைத்த தொழுவத்தில் இறுதி வருகை வரையோ நாம் நிலையாயிருக்க வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை மாத்திரம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. தெய்வமே இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்மெய்ப்பர் நீவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே, நல்மெய்ப்பர் நீவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே. சொல்லனா அன்பினால், சொல்லனா அன்பினால், தன்னுயிரிந்த நல்மெய்ப்பர் இவரே, நல்மெய்ப்பர் இவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே, நல்மெய்ப்பர் இவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே. மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள், மெய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மெய்ப்பனின் சித்தம் செய்திடும் ஆடுகள், குரல் ஒலி கேட்டு தேடிடுமே, குயவனின் கையில் அடங்கிடுமே, குரல் ஒலி கேட்டு தேடிடுமே, குயவனின் கையில் அடங்கிடுமே. நல்மெய்ப்பர் இவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே, நல்மெய்ப்பர் இவரே, இயேசு நல்மெய்ப்பர் இவரே. கல்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், கல்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக
வாளை வீசும் போதும் பிள்ளையை போல தோள்களிலே கள்ளம் இல்லா தூயில் கொண்டிடுமே. பிள்ளையை போல தோள்களிலே கள்ளம் இல்லா தூயில் கொண்டிடுமே. நல்மெய்ப்பனிவரே இயேசு நல்மெய்ப்பனிவரே, நல்மெய்ப்பனிவரே இயேசு நல்மெய்ப்பனிவரே. சொல்லனா அன்பினால், சொல்லனா அன்பினால் தன்னுயிரிந்த நல்மெய்ப்பனிவரே, நல்மெய்ப்பனிவரே இயேசு நல்மெய்ப்பனிவரே, நல்மெய்ப்பனிவரே இயேசு நல்மெய்ப்பனிவரே.